தேவர்கள் புகழும் நாடு இந்த தரணியில பெரிய நாடு தரணியில பெரிய நாடு அழகு தார்காபுர பட்டணமா போட் போட் அழகு தார்காபுர அந்த தார்காபுர பட்டணத்தை தன்மையோடு ஆண்டு வாரா ராசாவோ மங்கை தார்காவல்லி பெண்கோடியோ ஐயா ஆளேனும் தேவியும்மா ஆளேனும் தேவியும்மா அங்க ஆனந்தமா ஆண்டு வாரா அங்க ஆனந்தமா அவடைய ஆண்டு வரும் நாளையில ஏ தர்க்கராசன் தார்காவல்லி 56 தேசத்துக்கும் ஏ சக்கரவர்த்தி மன்னனாக எங்க தர்க்கராசன் இருக்கும் போது அந்த தர்க்கவடி ராஜாவுக்கு யார் இருக்கு குலம் இருக்கு யார் குலத்து வரம் இருக்கு மண்ணிருந்து மனை இருந்தோம் அதுக்கு மண்ணையால மதவை இல்ல மண் இருந்தோ அவருக்கு மண்ணையால அப்ப மதன தர்க்க ராச மண்ணு பொழந்த வர வேணும் தர்க்க ராசம் கோட்டையில தாமரப்பு பொய்கையில மகராசம் அடுவினில அங்க மாதவசி செய்து வாரோ அங்க மாதவசி அடி தவம் இருக்கும் நாளையில இருவரோட தவம் அதுதான் அந்த ஈசனுக்கு தெரிஞ்சிடுத அப்ப ஈஸ்வரியா சொல்லுதா ஆண்டவன பகவான் இந்த தர்க்கமடி ராஜாவுக்கும் தார்காவல்லி பெண்படிக்கும் பிள்ளை இல்ல இருவருக்கும் பகல பிள்ளை வரம் கொடுத்திருங்கோ ஆமா பிள்ளை வரம் ஒரே ஒரு குழந்தைக்கு தவம் இருக்கா ஒரே ஒரு பிள்ளைய கொடுங்களேன் சாமி பார்வதி கேட்ட போது பகவான் சொன்னார் என்ன சொல்லுதாரு அம்மா பார்வதி தர்க்கனுக்கும் தார்காவல்லிக்கும் பிள்ளை வரம் கொடுக்க ஏட்டிலே இல்ல அம்மா பிள்ளை இல்லாத இருவருக்கும் புத்திர பாக்கியம் கொடுக்கணுமே ஆனால் சட்டி பார்வதிய நீ பிள்ளை இல்ல இருவருக்கும் இருவரு பார்வதி பிள்ளையாக பிறக்கணுமே பிறந்தது போதாதா வளர்ந்தது போதாதா சாமி மறுபடியும் மதன தர்க்கனுக்கு நான் மகளா பிறக்கணும்னு சொல்லிட்டே சாமி அந்த தார்காவல்லி திருவயத்தில் நாம் பிறக்க முடியுமா சாமி கரு உருவா கற்பத்தில் நாம் பிறந்தா உலகம் தாங்குமா தாங்காதுல சாமி அப்ப ஆண்டவன் சொன்னார் ஏ சத்தி பார்வதியே நீ குழந்தையாக போய் அவ கற்பத்திலே சனித்து நீ பிறக்க வேண்டாம் பார்வதி
பூவிலே 6 மாத குழந்தையாக பிறந்துக்கோ பிறந்துக்கம்மா எங்க ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தியான பார்வதியா ஏ நாளான நாளையிலா ஏ தை நல்ல மாத்தையிலா ஏ 2 வெள்ளி கிழமையிலா ஏ சாமாதி நல்ல சாமம் போல ஏ சத்தியான பார்வதியா 6 மாத குழந்தையாக பார்வதி அவதாரோ ஏய் குழந்தையாக ஏ இலையிலையோ பூவிலையோ ஈஸ்வரியோ தான் பிறக்கா பூவிலையோ இலையிலையோ இலையிலையோ சக்தி புனிதவதியோ ஏ இலையிலையோ ஆதி பராசக்தி 6 மாத குழந்தையாக அவதாரம் செய்தார் தாமர பூவில 6 மாத குழந்தையாக பிறந்த சக்தி பார்வதி குவா குவா என்று குரலோச போடுதா ஐயா குரலோசை சத்தத்தை தற்கனும் தார்காவலியின் காது கொண்டு கேட்டு கட்டி மகராச மடுவு தாமர பொய்கைக்கு வந்து ஐயோ என் அம்மையான தார்காவல்லி ஆதிபராசக்தியை கண்டு என்ன அறையளவு தண்ணிக்குள்ள அவள் நீந்தி வருவாள் மாரளவு தண்ணிக்குள்ள மாரளவு தண்ணிக்குள்ள அவ மடி நீந்தி வருவாள் கரைக்கு வந்திடும் வாரி நல்ல கையில் எடுத்து மங்கையான தார்கவல்லி மண்ணலைக்கு முத்தமிட்டோம் ஏந்தி கையில் எடுத்து பெற்றெடுத்த திருமகளை இடது கண்ணு முத்த பாரிஜாதம் பட்டு கட்டி அந்த அழகு திருமகளுக்கு பீதாம்பரம் பட்டுக்களை கட்டி தங்க தாம்பலத்திலே தற்கனும் தார்காவலியும் தூக்கி கொண்டு வந்து தங்கத்தை உருக்கி தல மகளை தொட்டிலைக்கு போட்டு 56 அரசர்களை எல்லாம் வரவழைத்து ஐயோ ஐயா பெற்றெடுத்த மகளுக்கு தான் தர்க்கராஜன் தார்காவலி யாரு நாமம் கொடுப்பா தரணியால பிறந்ததால் தார்கராஜன் பெத்தமவாள் தாஜாணி ஒரு பெயரு பாராள பிறந்ததால் அவளுக்கு பார்வதியா ஒரு பெயரு அவளுக்கு பார்வதியா அந்த செல்ல மகளான பார்வதி
பிரம்மாண்ட நாயகி சக்தியாகி சிவமாகி சிவாகி என்ன பாருது சர்வலோக நாயகி நாயகி என் தர்க்கராஜன் தார்காவளி பெற்ற திருமகளாகிய தார்காவளி பெற்ற மகள் பெற்றம்மாவாள் ராஜாடி பார்வதி பார்வதி அவளுக்கு அம்மா நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமாக வண்ணமாக கண்ணை இவை காக்கது போல தர்க்கனும் தார்காவளியும் அவளை பாதுகாத்து வரார் அப்படி காத்து வருகிறார்கள் அழகு திருமகளான பார்வதிக்கு ஐயோ அந்த தர்க்கராஜனும் தார்காவளியும் செல்ல திருமகள சும்மா ஊத்தி விடுங்க அதானே அழகு திருமகளை ஆமா நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வரார் வளர்த்து வருகிறார்கள் இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பொழுதுல பாடம் பழமையை பரிசீலிக்க